இதனுடைய உச்சகட்டமாக 15 நாளைக்குள்ள நாங்க ஈரானை தாக்குவோம்னு அமெரிக்க அதிபர் சொல்லும்போது ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் என்ன சொல்றாருன்னா, எப்போதும் எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுப்போடு சரணடைய தயாரில்லை, எதையும் எதிர்கொள்ள தயார் என்கிறார். அதே போன்று ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, எது வந்தாலும் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டுவதை நாங்கள் நிறுத்துவதற்கு தயாரில்லை, கௌரவமாக பேச்சுவார்த்தைகளில் ஒரு உடன்பாடு எட்டுவதற்கு தயாராக இருக்கிறோமே தவிர விட்டுக் கொடுத்து சரணடைய மாட்டோம் என்கிறார் அவர். இதையெல்லாம் தாண்டி ஈரானுடைய ஷியா மத போதகராகவும் உச்ச தலைவராகவும் அனைத்து அதிகாரங்கள் பொருந்தியவராகவும் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் ஆபத்தான இயந்திரங்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த ஆபத்தான இயந்திரங்களை அழிக்கக்கூடிய எங்களுடைய ஏவுகணைகள் அதைவிட ஆபத்தானது என்கிறார். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவோட நேரடி ஒரு வாருக்கு தயாராகவே இருக்கிறோம், அவருடைய வார்ஷிப்பை கூட அழிக்கிற அளவுக்கு உண்டான பலம் எங்களிடத்தில் இருக்கிறது என்கிறார். இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் ஈரான் அடுத்து என்ன செய்ய போகிறது? அமெரிக்காவும் முரண்டு பிடிக்கிறது, ஈரானும் முரண்டு பிடிக்கிறது. ஈரானுடைய யதார்த்த நிலை எப்படி இருக்கிறது? சரணடைவார்களா அல்லது சண்டையிடுவார்களா என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவுக்குரிய அடிப்படை தகவல்களை நம்ம ஈரானுடைய பார்சி மொழி நாளிதழ், பிரபலமான நாளிதழாக இருக்கக்கூடிய வத்தன் ஏ எம்ரூஸ் என்கிற பத்திரிகை பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வெளியிட்ட கடல் ஆச்சரியங்கள் என்கிற கட்டுரையில் இருந்துதான் பெரும்பாலான தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். அந்த பத்திரிகையினுடைய முகப்பு பக்கத்தை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இந்த முகப்பு பக்கம் தான் தற்போது வெஸ்ட் மீடியாக்கள்ல, மேற்கு நாடுகளுடைய மீடியாக்கள்ல தலைப்பு செய்தியாகவே மாறி இருக்கிறது. அதுல ஒரு ஏவுகணையினுடைய காட்சியை போட்டு தான் அவங்க கடல் ஆச்சரியங்கள் என்கிற தலைப்புல ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரை தான் ஈரான் என்ன செய்ய போகிறது என்பதையே இந்த உலகத்திற்கு விவரிக்கிற கட்டுரையாக அமைந்திருக்கிறது. அதாவது ஈரான் சுருக்கமாக சொல்ல போனால் சரணடைவதற்கு தயார் இல்லை, எதையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயார் இல்லை, சரணடைவதையும் விட்டுக் கொடுப்பதையும் விட சண்டையிடுவது மேலானது என்கிற இடத்திற்கு ஈரான் திட்ட தெளிவாக வந்துவிட்டது என்பதைத்தான் கடல் ஆச்சரியங்கள் என்கிற வத்தன் ஏ எம்ரூஸினுடைய கட்டுரை நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிற தகவலாக இருக்கிறது. அது எப்படி? ஈரானால் அது எவ்வளவு சாத்தியம்? ஏன் சண்டை என்கிற முடிவுக்கு ஈரான் போகிறது? ஈரானால் அதை தாக்குப்பிடிக்க முடியுமா என்கிற கேள்வி நமக்கெல்லாம் வருமா இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய யுத்தம் போது எவ்வளவு அழிவுகள் ஏற்படும், இந்த அழிவுகளை சந்திக்கிறத விட ஒரு சமாதானமான இணங்கி போகிற ஒரு நிலைக்கு போகலாம் தானே என்பதுதான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்கும். ஆனால் ஈரான் ஏன் அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா, அமெரிக்கா என்ன இலக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த இலக்கை விட்டு கொடுத்தாலே ஈரான் காலின்னு அர்த்தம், ஈரான் கலப்ஸ் ஆயிரும் அர்த்தம், ஈரானுடைய எல்லா மரியாதையும் அத்தோட போயிடுச்சுன்னு அர்த்தமாகிரும். அது என்ன 4 நிபந்தனைகள் என்று சொல்லி